எல்லா கடனும் தள்ளுபடி ஆகிடும். அதே போல பழைய ஓய்வூதிய திட்டம் உடனே வந்துவிடும் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். இதெல்லாம் ஒன்றுமே வரவில்லை. வராதனால என்னாச்சு? இந்த பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. ஏமாற்றத்தை தந்திருக்கிறது சொன்னால் பெயர் மாற்றம். இந்த பட்ஜெட்ல பெயர் வைத்திருக்கீங்க, பெயர் சூட்டும் பட்ஜெட்டாகத்தான் இந்த பட்ஜெட்டை வெற்றி என்கிற பெயரை சூட்டி இருக்கிறீர்கள். ஒரே ஒரு திட்டம் வந்திருக்கு, தாய்மாமன் சீர்திட்டம். மோதிரம் போடுவது, அதுவும் அரசு பள்ளியில அரசு மருத்துவமனையில் பிறந்தவர்களுக்கு மட்டும் அந்த திட்டத்தின் மூலமாக மோதிரம் வழங்கப்படுவதாக சொல்லி இருக்கிறீர்கள். அது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. மொத்தத்தில் இந்த பட்ஜெட் ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கிற பட்ஜெட்டாக இருக்கிறது. அதுல விலைவாசி ஏற்றம், முன்னாள் அமைச்சர் எனக்கு முன்னாலே பேசியதை போல அரிசி விலை கடுமையாக ஏறி இருக்கிறது. விலைவாசி மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறது. விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் இந்த பட்ஜெட்ல இல்லை. நிதியமைச்சர் பேசும்போது சொல்கிறார், 2 ஆண்டுகள் எங்களுக்கு நேரம் தேவை, இவையெல்லாம் சரி செய்வதற்கு 2 ஆண்டுகள் தேவை என்று சொல்கிறார். அப்புறம் அதே நாளில் நிதித்துறை செயலாளர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள், 50 ஆண்டு ஆனாலும் கடனை குறைக்க முடியாது. இதுக்குதான் அலுவலியா தலைமையில கமிட்டியா? எனது அருமைக்குரியவர்களே, 50 ஆண்டு ஆனாலும் கடனை குறைக்க முடியாது என்பதற்கு அலுவலியா தலைமையில ஆலோசனை குழுவா? நிதியமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 2 ஆண்டு டைம் கேட்டிருக்கோன்னு. சார், நான் ஜென்ரலாகவே எல்லாருக்குமே நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஒயிட் பேப்பர் டிஸ்க்ளோஸ் பண்ண பிறகு என்ன ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் நம்ம சுச்சுவேஷன் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். 2001லேருந்து 2025-26 வரைக்கும் ரெவன்யூ டெபிசிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக நாங்கள் ஒரு 30 days ஆஃப்டர் ஓத் டேக்கிங் அப்புறம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண பிறகு கிளியராக அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் வருவாய் பற்றாக்குறை 2021-22 46,538 இருந்தது. 2025-26 ஆண்டுக்கு ஆக்சுவல்ஸ் 78,324 இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது ஹையஸ்ட் எவர். அதே மாதிரி ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ ஜிஎஸ்டிபியில் சொல்லுவாங்க 5.93% இருந்தது, 5.45% டிக்ளைன் ஆயிருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்டிபியில் 1.79% இருந்தது, 1.44% ஆயிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கோம். ஸோ இதில் நிறைய ரிஃபார்மேஷன் கடந்த 60 டேஸாக ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் துறை ரீதியாக நிறைய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 14 to 15 டேஸாக டிஸ்கஷன்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு 4 to 5 hours டிஸ்கஷன் பண்ணி முடித்த பிறகு நிறைய மாற்றங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் 436 மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதில் நாங்கள் 436 அனௌன்ஸ்மெண்ட்டில் 125 இந்த வருஷத்துக்கே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 125 அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த பட்ஜெட்டில் நாங்கள் கிளியராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது வரப்போகிற கால இதில் நிறைய மாற்றங்கள் வரும். அதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஒன் சச் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாரோவிங்ஸை பற்றி நேற்று உறுப்பினர் கூட சொல்லியிருந்தாங்க. Q1 நீங்கள் எவ்வளோ வாங்கியிருந்தீங்க, 2026-27 சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. 2025-26 Q1 டிஎம்கேல டிஎம்கே கவர்மெண்ட் இருக்க பார்த்து Q1 19,337 crore வாங்கியிருந்திருக்காங்க. நாங்கள் இப்போ Q1 வர பார்த்து 2026-27 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 20,881 crore சொல்லியிருக்கிறோம். இது அதிகமாக இருக்குது அப்படின்னு நேற்று கேட்டிருந்தாங்க. நீங்களும் அதான் சொல்கிறீங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிபியில் கால்குலேட் பண்ணால், பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபியில் கால்குலேட் பண்ணோம்னா 2025-26 அந்த இதில் பார்த்தீங்கன்னா 19,937 அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டுங்க. Q1 அவங்க வாங்கினது 25-26 வேணா கால்குலேட்டே பண்ணி போட்டுக்கலாம். கால்குலேட்டர் இருந்தால் கால்குலேட்டரில் போட்டுடலாம், இல்லைனா
ஆஸ் யூஷுவல் பென்லேயே பண்ணலாம். Q1 டிஎம்கே கவர்மெண்ட்டில் 19,337 டிவைடட் பை ஜிஎஸ்டிபி வந்து அந்த ஆண்டில் இந்த 2025-26 ஆண்டில் 35,67,818 இன்டூ 100 போட்டிங்கன்னா 0.54 வரும் ஜிஎஸ்டிபி. அதே நம்ம இதில் வந்து இப்போ இந்த 3 மாதத்தில் 20,881 நம்மளோட ஜிஎஸ்டிபி டிவைடட் பை 40,67,312 இன்டூ 100 போட்டிங்கன்னா இட் இஸ் 0.51. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா குறைவு தான் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில். அவங்க பண்ணது 0.54, நாங்கள் வாங்கினது 0.51 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில். அதை நாங்கள் குறைச்சிக்கிட்டு தான் வரோமே தவிர நாங்கள் பாரோவிங் வந்து அதிகமாக சீலிங் பண்ணல. அதை மட்டும் இந்த மாமன்றத்தில் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தேங்க்யூ. மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவரில் 0.01 குறைஞ்சிக்கன்னு சொன்னாங்க. பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் மக்கள். 0.01 இல்லை, பெரிய மாற்றத்தை மக்கள் நீங்கள் ஏற்படுத்தி விடுவீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். அதைத்தான் நான் சொன்னேன். நான் டெல்டா மாவட்டத்துக்காரன். டெல்டா மாவட்டத்தில் நெல் மட்டுமே அதிகமாக விளைகிற திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த முறையில் இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் வேளாண்மை பட்ஜெட்டை 20 துறைகளை ஒருங்கிணைத்து ஒரு பட்ஜெட் கடந்த ஆட்சியை போல கொடுத்திருக்கிறார்கள். அதில் வேளாண்மை துறைக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது விவசாயிகளுடைய கருத்து, எல்லாருடைய கருத்து. நீங்க எல்லாரும் கருத்துல தினம் பார்ப்பீங்க, பத்திரிகையில் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு போய் எல்லாருக்குடைய கருத்து வந்து வேளாண்மை பட்ஜெட்டுக்கு பெரிய பட்ஜெட்டுக்கு பொதுவாக அந்த 2 பட்ஜெட்டுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கவில்லை. அதுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கணும். முதல் பட்ஜெட்ல வரவேற்பு கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. அதுக்கு காரணம் வேளாண்மை சார்ந்த அறிவிப்புகள் வந்து மிக குறைவாக இருக்கிறது. எங்க பகுதியில் ஒரு சுலவடை ஒன்று என்னன்னா, ஏழை வீட்டில் கோழி குழம்பு வச்சா ஒன்னு ஏழைக்கு நோவா இருக்கணும், இல்லைன்னா கோழிக்கு நோவா இருக்கணும். ஏழைக்கு உடம்பு சரியில்லைன்னா கோழி குழம்பு இருக்கும் அந்த வீட்டில், இல்லைன்னா கோழிக்கு உடம்பு சரியில்லைன்னா கோழி குழம்பு இருக்கும் அந்த வீட்டில். இதுதான் ஏழை விவசாயியுடைய வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கை என்னன்னு சொன்னால், மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும், ஆத்துல தண்ணி வரணும், வாய்க்கால கொண்டு போகணும், வயல்ல பாய்ச்சணும், நாத்து விடணும், நடவு நடணும், அறுவடை செய்யணும். இதுதான் எங்கள் வாழ்க்கை. விவசாயம் என்பது எங்களுக்கு வெறும் தொழில் மட்டுமல்ல, டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு வெறும் தொழில் மட்டுமல்ல, அது எங்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை, எங்களுடைய வாழ்வாதாரம். எனவே எனது இங்கே இந்த 2 பட்ஜெட்ல அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் கொடுத்த நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்காதனால வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு விட்டது. 1,85,000 ஏக்கர்ல, அதாவது ஆற்றுப்பாசன குறுவை சாகுபடி விவசாயிகள் சாகுபடி செய்யவில்லை. 1,85,000. அதே போல பம்பு செட்ல கிணறுகள் மூலமாக குறுவை சாகுபடி செய்திருக்கிறார்கள். அந்த கணக்கு சொன்னாங்க பாருங்க, நாங்கள் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். நானும் அந்த துறையுடைய 9 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவன், உணவுத்துறையுடைய அமைச்சராக. இது அம்மாவுடைய காலம், எடப்பாடியார் காலத்தில் 9 ஆண்டுகள் உணவுத்துறை அமைச்சராக இருந்தவன். அது வந்து இடையில அதையும் சொல்லிக்கிறேன்னா, அதாவது எதுக்காக அதை சொல்றேன்னா, கடந்த காலங்களில் மொத்தமாக சொன்னார். அதற்கு முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் பதில் சொன்னார்கள். கடந்த காலங்கள்லாம் பொது விநியோக திட்டம் சரியாக செயல்படவில்லை, அரிசி சரியாக இல்லை என்று என்னுடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார். நான் பேசும்போது சொல்லி இருந்தேன். எங்களுடைய ஆட்சியில் 2011 அம்மா ஆட்சி, மறுபடியும் 2016 அம்மா ஆட்சி, 32 ஆண்டுகள் கழித்து ஆண்ட கட்சியை மீண்டும் ஆட்சியில் அமைத்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், எங்கள் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி. அதுக்கு காரணம், அம்மா என்னை ஒரு நாள் அழைத்து சொன்னார்கள், பல்வேறு காரணங்கள் இருக்கிறது, தொடர்ந்து ஆட்சியில் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. புரட்சி எம்ஜிஆருக்கு பின்னால இப்ப நம்ம தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது, அதுல பொது விநியோக திட்டமும் ஒன்று என்று மாண்புமிகு புரட்சி அம்மா சொன்னார்கள். அரிசி சரியா இல்லாம இருந்திருந்தா எப்படி அந்த செங்கோட்டையனுக்கு தெரியாதா? மறுபடியும் எப்படி ஆட்சி மறுபடியும் கொண்டு வந்திருப்பார்கள். எனவே எங்களுடைய ஆட்சியில பொது விநியோக திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது என்பதனை இந்த நேரத்தில் நான் பணியோடு அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விளைகிறேன். அதோடு எனது நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கணும். தண்ணி திறக்காதனால பெரிய பாதிப்பு வந்திருக்கு. குறுவை சாகுபடி மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது.
குறுவை சாகுபடி விவசாயிகள் எல்லாம் எங்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். நிவாரணம் குறுவை தொகுப்பு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் சொன்னதை போல குறுவை தொகுப்பு கொடுத்திருக்கிறது, அதற்கு நிவாரணம் கொடுக்கவில்லை. எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் சொன்னதை போல 25,000 ரூபாய் ஏக்கருக்கு குறுவையில பாதிக்கப்பட்டவர்கள் கணக்கெடுத்து அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர்களையும் அவையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.